ஜீ தமிழ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நெஞ்சத்தை கில்லாதே. இந்த சீரியல்ல ஜெய் ஆகாஷ் கௌதம் பழனிசாமி அப்படிங்கிற கேரக்டர்லயும் ரேஷ்மா முரளிதரன் மதுமிதா அப்படிங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க. ஹிந்தில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படே ஹச்சே லெக்தே ஹேன் அப்படிங்கிற சீரியலோட தமிழ் ரீமேக் தான் இந்த நெஞ்சத்தை கில்லாதே சீரியல். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கப்பட்டு மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்த இந்த சீரியல் வெறும் 148 எபிசோட்லயே சமீபத்தில் முடிக்கப்பட்டுச்சு. கடந்த வருஷம் ஜூலை மாசம் டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் ஒரு வருஷம் கூட நிறைவு பெறாம முடிக்கப்பட்டது இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த சீரியல்ல மது கேரக்டர்ல நடிச்ச ரேஷ்மா ஃபேன்ஸ் பலருமே இந்த சீரியல் இப்படி முடிக்கப்பட ஜெய் ஆகாஷ் தான் காரணம், அவரால் சீரியல்ல கண்டினியூ பண்ண முடியலனா வேற ஒருத்தரை அவருக்கு பதிலா நடிக்க வச்சிருக்கலாம், ஆனா அவர் அதை பண்ண விடாம சீரியலா முடிக்க வச்சிட்டாரு, இது ரேஷ்மாக்கு நடந்த அநியாயம், ஒரு நல்ல சீரியலா கண்டினியூ பண்ணாம ஜெய் ஆகாஷ்காக முடிச்சிட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. பதிலுக்கு ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸும் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவர் சீரியல்ல கொஞ்ச நாள் வராம போர் அடிச்சது, அதனாலதான் ஜீ தமிழ் அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க, இப்படி அவரை தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி இந்த சீரியல்ல மெயின் லீடா நடிச்ச 2 பேரோட ஃபேன்ஸும் சோஷியல் மீடியால சண்டை போட்டுட்டு வராங்க. ஜெய் ஆகாஷும் இதுக்கு விளக்கம் அளிக்கிற விதமா, எனக்கு கால் தசைனார் காயம் இருக்கு, அதோட நடிச்சேன், ஆனா டாக்டர் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தேன், அந்த நாட்கள்ல நான் இல்லாம சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு, ஹீரோ இல்லாம சீரியல் போர் அடிக்குதுன்னு பலருமே சொல்லவே இப்ப சீரியலை முடிச்சிட்டாங்க, வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எதுக்காகனா, நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் எண்ட் ஆகுது, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி விதவிதமா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சோஷியல் மீடியாலையும் வந்து எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, எனக்கு கரெக்டா லாஸ்ட் இயர் செப்டம்பர் 1 காலில் வந்து அடிபட்டுச்சு, என்னுடைய டெண்டன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பட் ஷூட்டிங் இருந்ததால, அதுவும் கல்யாண மண்டப செட்லாம் போட்டு, அதாவது மாயா கேரக்டரோட கல்யாணம் சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய கால் டெண்டன் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் கூட நான் ரெஸ்ட் எடுக்காம அட்லீஸ்ட் நான் ஒரு 10 days ஆகுது அந்த காலை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா என் கால் பெட்டராக இருக்கும். செப்டம்பர்ல இருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நான் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் லண்டன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதுக்கு போனப்ப அங்கே என்னுடைய கால் வீக்கத்தை பார்த்த என் மனைவி, இது இப்படியே விட்டா சீரியஸ் ஆகுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியாச்சு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 months ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அட்லீஸ்ட் 1 month தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து ஒரு 1 week நான் இல்லைன்னே வந்து சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை, சேனல் வந்து ஹீரோ இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாச்சு. இவரோட இந்த வீடியோல ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட் சைத்ரா ரெட்டி உங்களால தான் சீரியல் முடிஞ்சது, உண்மையை ஒத்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் நட்சத்திராவும் உருட்டு நல்லா உருட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்டால அப்செட் ஆன ஜெய் ஆகாஷ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. இந்த கமெண்ட்ஸால ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸுமே இதனால ரொம்பவே அப்செட் ஆகி ரேஷ்மா ஃபேன்ஸை அட்டாக் பண்ற வகையில போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி போடப்பட்ட ஒரு போஸ்ட்ல ரேஷ்மாவே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸுக்கும் இதை சொல்லிக்கிறேன், என்ன உண்மையா நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு கண்மூடித்தனமா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி உண்மை என்னன்னு தெரியாம பொய்யான கதைகளை பரப்பாதீங்க. நெஞ்சத்தை கில்லாதே சீரியல்ல இருக்கிற எல்லாருக்குமே ஏன் சீரியல் முடிஞ்சதுன்னு தெரியும், நானும் என்னோட டீமும் சீரியல் முடிய காரணம் இல்ல, என்னோட ஃபேன்ஸை தாக்கி பேசி அவங்க பேஜஸை ரிப்போர்ட் பண்றதுனால உண்மையா மாத்த முடியாது, என்னோட ஃபேன்ஸ் தான் என்ன அன்பும் மரியாதையும் கலந்து ஆதரிச்சுட்டு வந்தாங்க, இப்படி நியாயமே இல்லாம அவங்களை குறிவைக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன், நீங்க உங்க ஹீரோக்கு ஆதரவா நிக்கிறீங்கன்னா விஷமத்தை விட்டுட்டு ப்ரொஃபஷனலிசமா ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெய் ஆகாஷோட ஃபேன்ஸ் ரேஷ்மாக்கு ரிப்ளை பண்ற விதமா, உங்க ஃபேன்ஸ் தான் லாஜிக்கே இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரேஷ்மா, அது லாஜிக் இல்லாம இல்ல, மொத்த நெஞ்சத்தை கில்லாத டீமுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும், நீங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரேஷ்மா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ்னு எல்லாருமே ஜெய் ஆகாஷ் தான் இந்த சீரியல் முடிய காரணம்னு சொல்லிட்டு வராங்க. ஜெய் ஆகாஷ் தரப்புல இருந்து இதுக்கு ஏதாவது பதில் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெஞ்சத்தை கில்லாத சீரியல் முடிஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.